வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னி. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தண்ணியை வந்து கொதிக்க வச்சிடலாம் ரைஸ் வடிக்க. இது வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பன்னீர் வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, தனி மிளகாய் தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக வந்துட்டு மைதா சேர்த்துட்டு இதை வந்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். கையில் வந்துட்டு உடையாமல் லைட்டாக பிசறி விடுங்க. இப்போ வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வச்சிடலாம். இப்போது இது அப்படியே வந்து ஊறட்டும். இந்த டைமில் வந்துட்டு நம்ம தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்துட்டு நல்லா வந்து இப்போ கொதி வர டைமில் இருக்குது. 1 ஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து அதில் வந்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க அந்த பாஸ்மதி ரைஸை இதில் போட்டுடலாம். ரைஸ் வந்துட்டு இந்த மாதிரி 3/4 பதம் இருக்கும்போதே எடுத்து வடிச்சிடணும். தண்ணியை ரொம்ப வேக விடக்கூடாது, அப்போ தான் ரைஸ் பொலன்னு இருக்கும். இப்போ வந்து ஒரு வாணலி வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை வந்துட்டு அதில் போட்டு எல்லா பக்கமும் நல்லா வந்துட்டு வெந்து சவக்கிற அளவுக்கு வச்சு சிம்மிலே வச்சு எடுத்துடலாம். அதே கடாயிலே வந்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து குடமிளகாய், கேரட், பீன்ஸு உங்களுக்கு விருப்பமான கோஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து காய்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை வந்து நல்லா ஃபுல் ஃபாஸ்ட்டில் வச்சே காயை வதக்கிக்கலாம். காய் வந்து ஒரு அரை பதத்துக்கு வெந்ததுக்கப்புறமா அதில் வந்து நம்ம வடித்து வச்சுருக்க அந்த ரைஸை சேர்த்துட்டு உப்பு வந்து அரை ஸ்பூன் போல் சேர்த்துட்டு தனி மிளகாய்த்தூள் வந்துட்டு ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், காரத்துக்கு நல்லா தகுந்த மாதிரி. அதுக்கப்புறமா மிளகுத்தூள் வந்துட்டு நல்லா முழு ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது நாம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயத்தாள் மேலே சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து அடுப்பை ஹையில் வச்சுட்டு கிளறி விட்டுடலாம். அதாவது நம்ம வந்து கிளறும்போது அடுப்பு வந்து நல்லா ஃபுல் ஃபாஸ்ட்டில் இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கலரும்போது வந்து ரைஸ் உடையாமல் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நல்லா கலரியாச்சு. பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.